السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لربه لكنود. صدق الله العلي العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானை அடைந்து அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா மனிதனை குறித்து பேசுகின்ற வார்த்தையிலே நான் மேலே சொன்ன வசனத்திலே 100வது அத்தியாயத்தில் 5வது வசனத்திலே அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயம், நிச்சயமாக மனிதன் இருக்கிறானே லிரப்பிஹி, தன்னுடைய ரப்புக்கு லகனூது, நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் 10வது அத்தியாயத்திலே 22, 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, கடலிலும் அதே போல தரையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மனிதனுக்கு நாம் சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, கடலிலே பயணிக்கும் பொழுது அழகான காற்று வீசுகின்ற பொழுது கப்பல்கள் அழகாக மிதந்து செல்கிறது. அப்பொழுது அந்த கப்பலிலே பயணிக்கக்கூடியவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். திடீரென்று புயல் காற்று வீசுகின்ற பொழுது, அந்த கடல் அலைகள் மேலோங்கி இருக்கின்ற பொழுது, அந்த கப்பல் அலை கொலிக்கப்படுகின்ற அந்த சமயத்திலே அவர்களெல்லாம் பயந்து நடுங்கி அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த ஒரு ஆபத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றினால் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் ஆகிவிடுவோம், எங்களுடைய இபாதத்துகளையும் களப்பற்றதாக ஆக்கிவிடுவோம் உனக்காக வேண்டி என்று கூறுகின்றார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது, ஃபலம்மா அன்ஜாஹும், அவர்களுக்கு நாம் ஈரேற்றம் அளித்து, இதாகும் யபஊன ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, அவர்களுக்கு ஈடேற்றம் கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த சமயத்தில் எப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால், எந்தவித உரிமையும் இல்லாமல் வரம்பு மீறி அவர்கள் பூமியிலே நடக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா யுஹன்னாஸ், மக்களே, இன்னமா பஅயுக்கும் அலா அன்ஃபுசிக்கும் மதா அல் ஹயாத்தித் துன்யா, உங்களுடைய நீங்கள் அலிச்சாட்டியம் செய்வதெல்லாம் உங்களுடைய நஃப்சுக்கு எதிராகத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். இது அற்பமான துன்யாவுடைய உலகத்தில் பட்டது, இது அற்பமான துன்யாவிலிருந்தும் உள்ள ஒரு சுகம்தான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, சும்ம இலைனா மர்ஜியுக்கும், நம்மின் பக்கமே நீங்கள் மீட்டிக் கொண்டு வரப்படக்கூடியவர்கள் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். இப்படி அல்லாஹு தாலா சில வசனங்களை எப்படி மனிதன் நன்றி கெட்டவனாக நடக்கிறான் என்று கூறிக்கொண்டே வருகிறான். அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வைதா மஸ்ஸல் இன்சான லொர்ரு, ஒரு மனிதனுக்கு துன்பம், ஒரு இடையூறு ஏற்பட்டு தொட்டுவிட்டால், தஆனா லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, அவன் என்னிடத்தில் ஒரு கழித்து படுத்தவனாக, உட்கார்ந்தவனாக, நின்றவனாக என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு, அவனுடைய அந்த இடையூரை நாம் நீக்கிவிட்டால், மர்ர கஅல்லம் யதுனா இலா லுர்ரின் மஸஹு, அந்த துன்பம் அவனை தொட்டது போல் இல்லாமல், என்னிடத்திலே அந்த துன்பத்தை குறித்து முறையிட்டது போல் இல்லாமல் அவன் கடந்து சென்று விடுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கதாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன், இப்படி வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த செயலை அழகாக காட்டப்பட்டு விட்டது என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுவான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு சில வசனங்களை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். இதே நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா
அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக, நன்றியுள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற வசனம், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் கம்மியான நபர்கள்தான் நன்றியோடு நடக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடை வீதியிலே நிற்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு துவா செய்து கொண்டு கடந்து செல்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், கம்மியான நபர்களிலிருந்து கம்மியான நபர்களிலே என்னையும் சேர்ப்பாயாக என்கிற அந்த துவாவை சொல்லிக்கொண்டே நடப்பதை கவனிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களை அழைத்து, புதிதான துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே, என்ன இதனுடைய விளக்கம் என்ன, எங்கிருந்து இந்த துவாவை நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள், அதை ஓதுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், அல்லாஹு தாலா நான் மேலே சொன்ன அந்த வாசகத்திலே, அந்த வாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் இல்லையா, கம்மியான நபர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களிலே அப்படிங்கிற அந்த வசனத்தை இந்த மனிதர் சொல்லிவிட்டு, அதனால் தான் அந்த கம்மியான நபர்களில் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் என்னையும் நீ ஆக்கு என்கிற துவாவை நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று அந்த மனிதன் சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துவாவை தானும் ஓதுகிறார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதே, வேற பெரிய இபாதத்துகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை, எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, இதுவே அல்லாஹு தஆலா நன்றியாக எடுத்துக்கொள்கிறான். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நலவான விஷயங்கள் நடக்கிறதோ அந்த நலவான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை நாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அதை நன்றியாக ஏற்றுக்கொள்கிறான். இதை நாம் ஒருபோதும் சொல்ல மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக வாழும் பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற சமுதாயத்திலே நம்மவர்களையும் அல்லாஹு தஆலா சேர்த்து அருள்பாலிப்பானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நற்பாக்கியமிக்கவர்களாகவும் நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த துஆவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.